ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலமா பாகிஸ்தான்ல தீவிரவாத தாக்குதல்கள் பெருமளவுல அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தானுடைய மிகவும் ஒரு முக்கியமான விமானப்படை தளம் மீது தீவிரவாதிகள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. பாகிஸ்தான்ல எதற்காக சமீப காலமா தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்கு, பாகிஸ்தான் விமானப்படை தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுல என்னென்ன சேதம் ஏற்பட்டிருக்கு, இந்த தாக்குதலை நடத்தியது எந்த தீவிரவாத அமைப்பு, பாகிஸ்தானுடைய இது போன்ற ஒரு நிலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், இந்தியா பிலிப்பைன் நாட்டிற்கு தேஜஸ் MK-1A விமானத்துல மிகவும் ஒரு முக்கியமான மிசைலை இணைத்து விற்பனை செய்வதற்கு முயற்சி செய்யறாங்க. இதன் மூலமா சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய செக் வைக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா எந்த மிசைல தேஜஸ் MK-1A விமானத்துல இணைத்து பிலிப்பைன் நாட்டிற்கு விற்பனை செய்ய முயற்சி செய்யறாங்க, அந்த மிசைலோட சிறப்பு அம்சம் மற்றும் செயல்திறன் என்ன, இதன் மூலமா சீனாவுக்கு எப்படி இந்தியா செக் வைக்க முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சில வாரங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் அரசாங்கம் பாகிஸ்தான்ல தங்கி இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் அகதிகளை நாட்டை விட்டு வெளியேறும்படி சொன்னாங்க. இது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா இந்த மக்கள் பல வருடங்களா பாகிஸ்தான்ல இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லை அப்படிங்கிறது இந்தியா நேபாள் எல்லை போன்றது. ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள் இங்க வருவாங்க, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்கள் ஆப்கானிஸ்தானுக்கு போவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு எல்லையில ஆப்கானிஸ்தான் கூடிய மக்கள் உடனே வெளியேறணும் அப்படின்னு சொன்னது தாலிபான்களை மிகப்பெரிய அளவுல கோபப்படுத்தி இருக்கு. ஏன்னா தாலிபான் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய எல்லைய அவங்க ஏத்துக்கிடல. இதனை தொடர்ந்து லட்சக்கணக்கான ஆப்கானிஸ்தான் மக்கள் பாகிஸ்தானை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில தாலிபான்கள் பாகிஸ்தானுடைய இந்த செயல்பாட்டிற்கு ஒரு சரியான பதிலடியை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இவ்வளவு நாள் ஆப்கானிஸ்தான் மக்களை அகதியா தங்கள் நாட்டுல தங்க வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ எதற்கு திடீர்னு ஆப்கானிஸ்தான் மக்களை பாகிஸ்தான் உடனே தங்கள் நாட்டை விட்டு வெளியேறணும்னு சொன்னாங்கன்னா, இவ்வளவு நாள் ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா இருந்துச்சு. அதனால இந்த மக்களை காண்பித்து அமெரிக்காவிடம் இருந்து பெருமளவு நிதிய பாகிஸ்தான் பெற்று வந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஐநா சபையில இருந்தும் பல மில்லியன் டாலர்களை பாகிஸ்தான் வாங்கி வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறினதனால பாகிஸ்தானுக்கு கிடைக்கக்கூடிய நிதி நிறுத்தப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மக்களை வெளியேற சொல்றாங்க. பாகிஸ்தானுடைய செயல்பாடு எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாருங்க. ஆப்கானிஸ்தான்ல ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் பாகிஸ்தான் தான் காரணம். அந்த மக்கள் அகதியா வேறு நாட்டிற்கு செல்வதற்கும் பாகிஸ்தான் தான் காரணம். முதல்ல தாலிபான் ஆப்கானிஸ்தான்ல ஆட்சியை கைப்பற்றும் பொழுது பாகிஸ்தான் எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சாங்க. உண்மையிலே ஆப்கானிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அப்போதைய பாகிஸ்தான் PM இம்ரான் கான் சொன்னாரு. ஆனா இப்பொழுது பாகிஸ்தான் மற்றும் தாலிபான்களுக்கு இடையே எல்லையில ஒரு மிகப்பெரிய யுத்தமே நடந்து வந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தானை பொறுத்த மட்டில் அவங்களுக்கு பணம் தான் முக்கியம். பணம் கொடுக்கறான்னா எவன் கால்னாலும் உழுவான், பணம் இல்லன்னா உங்க காலை உடனே வாரி விடுவான். இதுதான் பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு. அதே போன்ற ஒரு செயல்பாட தற்போது ஆப்கானிஸ்தான் மக்களிடமும் பாகிஸ்தான் காமிச்சிருக்காங்க. இதன் காரணமாக தான் தாலிபான்கள் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தானுக்கு அவங்களை கொண்டு வந்து பயிற்சியும் கொடுக்கறாங்க. பாகிஸ்தானுடைய இந்த செயல்பாடு காரணமா வெறுப்படைந்த தாலிபான்கள் தற்போது தங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்களை பாகிஸ்தான்ல பெருமளவுல வளர்த்து விடுறாங்க. இதன் காரணமா சமீப காலமா பாகிஸ்தான்ல மிகப்பெரிய தாக்குதல்கள் நடந்து வந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பாகிஸ்தானுடைய குவாதர் பகுதியில 2 ராணுவ வாகனங்கள்ல பாகிஸ்தான் வீரர்கள் சென்று கொண்டிருந்தாங்க. இவர்கள் மீது தீவிரவாதிகள் ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. இதுல 14 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. இதே குவாதர் பகுதியில தீவிரவாதிகள் ரிமோட் கண்ட்ரோல் மூலமா ஒரு வெடிகுண்ட வெடிக்க வச்சிருக்காங்க. இதுல பலர் காயமடைஞ்சிருக்காங்க. அதே போன்று கைபர் பக்துவா பிராவின்ஸ்லயும் தீவிரவாதிகள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல கைபர் பக்துவான் பிராவின்ஸ்லயும்
ரிமோட் கண்ட்ரோல் மூலமா ஒரு பாம் வெடிக்க வைக்கப்பட்டிருக்கு. இதுல 5 நபர்கள் இறந்து போயிருக்காங்க. 24க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் காயமடைஞ்சிருக்காங்க. பலுச்சிஸ்தான் மற்றும் கைபர் பக்துவா பிராவின்ஸ்ல பல்வேறு இடங்கள்ல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 17க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லையான கைபர் பக்துவா பிராவின் மற்றும் பலுச்சிஸ்தான் பகுதியில எப்பொழுதுமே தாக்குதல் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்துல மியாவாலி அப்படிங்கிற இடத்துல பாகிஸ்தானுடைய மிகவும் ஒரு முக்கியமான விமானப்படை தளம் இருக்கு. இந்த விமானப்படை தளத்துல பாகிஸ்தானுடைய ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை அதிக அளவுல நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த விமானப்படை தளம் மீது நேற்று 9 தீவிரவாதிகள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல சூசைட் பாம்பர்ஸையும் களமிறக்கி தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் இந்த தாக்குதலை வெற்றிகரமா முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. 3 தீவிரவாதிகள் ஏர்பேஸுக்குள்ள நுழைய முயலும் போதே சுட்டு கொன்னுட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்றாங்க. மீதமுள்ள 6 தீவிரவாதிகள் ஏர்பேஸுக்குள்ள நுழைந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான 3 விமானங்கள் சேதமடைஞ்சதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம விமானப்படை தளத்தில் இருந்த எரிபொருள் கிடங்கு வெடித்து மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு. இதுல பாகிஸ்தான் வீரர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த பாகிஸ்தான் இன்னும் வெளியிடல. இது போன்ற விஷயத்த எப்பொழுதுமே பாகிஸ்தான் மறைக்கிறதுக்கு தான் முயல்வாங்க. ஏன்னா கார்கில் யுத்தத்தின் போதே சொந்த நாட்டு வீரர்களின் உடல்களையே ஏற்க மறுத்தவங்க தானே இவங்க. தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை சனிக்கிழமை அதிகாலையில நடத்தியிருக்காங்க. பாகிஸ்தான் விமானப்படை தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தேரிகே-இ ஜிஹாத் பாகிஸ்தான் அப்படிங்கிற அமைப்பு செஞ்சதா பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த தேரிகே-இ ஜிஹாத் பாகிஸ்தான் அமைப்பு தேரிகே-இ தாலிபான் பாகிஸ்தான் அமைப்போட ஒரு துணை அமைப்பு தான். அதனால இவர்களுக்கு தாலிபான்கள் தான் இந்த தாக்குதலை நடத்த சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த தேரிகே-இ ஜிஹாத் பாகிஸ்தான் அமைப்பு பாகிஸ்தான்ல தற்போது மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட பாகிஸ்தானுடைய சவுத் வெஸ்ட் பிராவின்ஸான பலுச்சிஸ்தான் பகுதியில ஒரு மிலிட்டரி பேஸ் மீது இந்த அமைப்பு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. இந்த தாக்குதல்ல 12க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் எத்தனை வீரர்கள் இறந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெளியிடலனாலும் நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் இறந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த தாக்குதல்ல விமானப்படை தளத்துல ஏற்பட்டிருக்க சேதத்தை பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தை கணிக்க முடியுது. பாகிஸ்தான் நடந்த இந்த தாக்குதலுக்கு முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஷேபாஸ் ஷெரீப், தற்போதைய பாகிஸ்தான் கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டரான அன்வர் உல் ஹக் போன்றவங்க கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தானுடைய இந்த நிலைக்கு காரணம் பாகிஸ்தானுடைய செயல்பாடுதான் காரணம். அதாவது இவ்வளவு நாட்கள் ஆப்கானிஸ்தான் மக்களை வெளிநாடுகளிடம் இருந்து பணம் வாங்குவதற்காக தங்கள் நாட்டில் வச்சிருந்தாங்க. ஆனா வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய நிதி நின்றவுடன் அவங்கள உடனே நாட்டை விட்டு வெளியேறும்படி சொன்னா எப்படி இருக்கும்? அதனால வரும் காலத்துல பாகிஸ்தான்ல இது போன்ற தாக்குதல்கள் பெருமளவு அதிகரிக்கும். பாகிஸ்தான் 2 இல்லன்னா 3 நாடுகளா பிரிவதற்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அடுத்த அப்டேட், பிலிப்பைன் விமானப்படை தன்னுடைய விமானப்படையை நவீனப்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்த இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.1 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புல இந்த திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. பிலிப்பைன் விமானப்படை மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் புரோகிராம் மூலமா 12 காம்பாக்ட் ஏர்கிராப்ட்களை வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த 12 விமானங்களை பயன்படுத்தி பிலிப்பைன் நாட்டுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிலிப்பைன் நாட்டிற்கு சொந்தமான எக்ஸ்க்ளூசிவ் எகனாமிக் ஜோன் பகுதியை பாதுகாப்பதற்கும் திட்டமிட்டிருக்காங்க. பிலிப்பைன் நாட்டிற்கு இந்த 12 விமானங்களை சப்ளை செய்வதற்கு அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம், ஸ்வீடன் நாட்டின் ஃபேப் கிரிப்பன் நிறுவனமும் இந்தியாவின் HAL நிறுவனமும் போட்டி போடுறாங்க. அமெரிக்கா தன்னுடைய F-16V விமானத்தை பிலிப்பைனுக்கு கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. ஸ்வீடன் கிரிப்பன் CD விமானத்தை கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டிருக்காங்க. இந்தியாவின் HAL நிறுவனம் தேஜஸ் MK-1A விமானத்தை கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. பிலிப்பைன் இந்த 12 விமானங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சரா கேட்கக்கூடிய விஷயம் ஒரு அட்வான்ஸ் ஆன்டி ஷிப் மிசைல். அதாவது சமீப காலமா சீனா பிலிப்பைன் நாட்டுடைய எக்ஸ்க்ளூசிவ் எகனாமிக் ஜோன் பகுதியை மதிப்பது கிடையாது. அது மட்டும் இல்லாம பிலிப்பைன் கடற்படைக்கு சொந்தமான போர் கப்பல்களை தன்னுடைய கடற்படை கப்பல்களை வச்சு மிரட்டி வந்துகிட்டு இருக்காங்க. பிலிப்பைன் நாட்டிற்கு சொந்தமான கடற்பகுதிகளில் அத்துமீறி சீன கடற்படை நுழையுது. இது போன்ற விஷயங்கள்
விமானங்களை தடுப்பதற்கு தான் பிலிப்பைன் இந்த 12 விமானங்களை வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஆனா வெறுமன விமானங்களை வாங்கி பிரயோஜனம் கிடையாது. தேவைப்பட்டால் போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தேவையான ஆன்டி ஷிப் மிசைல்களும் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு பிலிப்பைன் கேட்கிறாங்க. அந்த வகையில F-16 மற்றும் சாப் கிரிப்பன் விமானத்துல RBS-15 மற்றும் ஹர்பூன் ஆன்டி ஷிப் மிசைல்கள் இருக்கு. இந்த மிசைல்கள்னால தொலை தூரத்துல உள்ள போர்க்கப்பல்கள் மீது மிக துல்லியமான தாக்குதலை நடத்த முடியும். ஆனா F-16 மற்றும் கிரிப்பன் விமானத்திற்கு போட்டியா இந்தியா தேஜஸ் MK-1A விமானத்தை பிலிப்பைனுக்கு கொடுக்க போறாங்க. அதுவும் அந்த விமானத்துல இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பு மிசைலான பிரம்மோஸ் NG ஆன்டி ஷிப் மிசைல பிலிப்பைனுக்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. பிலிப்பைனுக்கு பிரம்மோஸ் NG மிசைல ஆஃபர் செஞ்சிருப்பது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா பிலிப்பைன் ஏற்கனவே பிரம்மோஸ் மிசைல்களை தன்னுடைய கடற்பகுதிகளை பாதுகாப்பதற்கு இந்தியாவிடம் இருந்து வாங்கியிருக்காங்க. தற்போது விமானத்தில் இருந்து போர்க்கப்பல்களை தாக்கக்கூடிய பிரம்மோஸ் NG ஆன்டி ஷிப் மிசைல இந்தியா பிலிப்பைனுக்கு ஆஃபர் செஞ்சிருப்பது ஸ்ட்ராட்டஜிக்கலா மிகவும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா சவுத் ஈஸ்ட் ஏசியா நாடுகள்ல இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை விற்பனை செய்வதற்கு பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தோனேஷியா, மலேசியா, வியட்நாம் போன்ற நாடுகள் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா பிலிப்பைனுக்கு பிரம்மோஸ் NG மிசைல் ஆஃபர் செஞ்சிருக்காங்க. இந்த பிரம்மோஸ் NG மிசைல் பழைய பிரம்மோஸ் மிசைல்களை விட எடை குறைவானது. அது மட்டும் இல்லாம விமானத்துல இருந்து ஏவக்கூடிய மிசைல்கள்னால இந்த மிசைலோட அளவும் சிறியதாக தான் இருக்கும். ஆனா மிசைலோட செயல்பாட்டுல எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. பிரம்மோஸ் NG மிசைல்னால மாக் 3.5 அப்படிங்கிற சூப்பர் சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். கிட்டத்தட்ட 290 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள போர்க்கப்பல்களை கூட மிக துல்லியமா தாக்கும். பிரம்மோஸ் NG மிசைல் பிலிப்பைன் விமானப்படையில் இணைவது பிலிப்பைன் விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய பலமாயிருக்கும். அது மட்டும் இல்லாம சீன கடற்படை கப்பல்களுக்கு பிரம்மோஸ் NG மிசைல் மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.